Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 20 years of field இருக்காங்க. Experienced faculty, free uniform, notebooks, hostel, படிக்கும்போது part time job வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. முதல்ல இது அரசு, திமுக கிடையாது. இதை எடுத்து நீங்க அதை பண்றீங்க, அதை எடுத்து இதை பண்றீங்க. அறிவாலயத்துல இருந்து எதையும் எடுத்துட்டு வரல. நம்ம சட்டம் ஒழுங்கவே சரியில்லை, இவங்க எடுத்து சிங்கப்பெண்ணை தூக்கி ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அதை சொல்லக்கூடிய யோகியதை உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கான்னு தான் கேட்கிறேன். மக்களுக்கு நல்லா என்ன செஞ்சீங்க? 60 ஆண்டுகள் நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்களா? கூப்பிடுங்க உதயநிதியை பேசுறதுக்கு, நான் தயாரா இருக்கேன். சிபிஐ போடக்கூடிய வழக்கை பத்தி என் திமுக பேசாம இருக்குது. இன்னைக்கு சேகர் பாபு மீது போடக்கூடிய வழக்குகள் என்ன, நேரு மீது போடக்கூடிய வழக்குகள் என்ன? பெரியாரனுடைய கொள்கைகள் இல்லை, அண்ணாவனுடைய கொள்கைகள் இல்லை. உங்கள்கிட்ட சாராயமும் கொள்ளையடித்த பணமும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னேன். இன்னைக்கு தாமோ அன்பரசனுடைய பேச்சு எப்பேற்பட்ட பேச்சா இருக்கு? நாய்கள்னு குறிப்பிடுறாரு. இல்ல, ஒரு கூத்தாடி ஜெயிச்சு வந்துட்டான், கூத்தாடி நம்மள ஆள போறான். நீங்க யாரு? என்னமா நீங்க யாருன்னு கேட்கிறேன். கலைஞர் யாரு? கருணாநிதி யாரு? அண்ணா துரை அவர்கள் யாரு? ஸ்டாலின் அவர்கள் யாரு? உதயநிதி யாரு? யூடியூபர்களை கைது செய்வது, அதே போல செய்தி சேனல்களை முடக்குவது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சென்சார் போர்டு வச்சிருக்கீங்களா பேசுறதுக்குன்னு கேள்வி கேட்கிறாரு. நகைச்சுவையா விமர்சனம் வைக்கிறார் அவர்லாம். அதாவது நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக இந்த சேனல் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அடக்குமுறைகள் வந்திருக்கா? நீங்கள் பேசலையா, விமர்சனம் பண்ணலையா? எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். என்ன சார், டெல்லி போயிருக்காரு முதல்வர், என்னென்ன செய்ய போகிறாரு? ஆல்ரெடி சிங்கப்பெண் அந்த திட்டம் தொடங்கினது முதல்லே விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? என்ன இது, ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஆள போகிறான் தமிழ் பாட்டெலாம் பாட வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் செய்யலாமா? எப்படி தமிழகத்தில் இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்களுடைய டெல்லி பயணம் என்பது இதுக்கு முன்னாடி எல்லா தலைவர்களும் மேற்கொண்ட ஒரு பயணம்தான். அது அரசு முறை பயணமாகவும் இருக்குது. இன்றைக்கி நிதி ஆயோக் மாநிலத்துக்கான தேவைக்கான ஒரு நிதியை பெற்றுறதுக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய முதல்வர் போவது வழமையான ஒன்று தான். ஆனால் நம்ம தமிழக முதல்வர்கள் மறந்த ஒன்று அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போகலை, கடைசியாக தான் போயிட்டு வந்தார். அது பெரிய கடந்த முதல்வர் அவர்கள் அது பெரிய விமர்சனம் கூட ஆச்சு, இத்தனை ஆண்டுகள் ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதை இன்றைக்கி தொடக்க காலத்திலேயே போகிறாரு அப்படின்னு சொன்னால் மாநிலத்தினுடைய நிலைமை கருதியும் நலன் என்ன கிடைக்க போகுது, தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது எது கிடைக்குது கிடைக்கலன்றதெல்லாம் அப்பாற்பட்டது. உரிமை என்பது எல்லாருக்குமானது தானே. தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. வெற்றி என்பது நீங்கள் வாக்கு நீங்கள் எண்ணும்போது தான் தெரியும். அப்படி அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவர் இந்த மாநிலத்தினுடைய தேவை என்பதை எடுத்து சொல்வதற்கான முதல்வர் அங்கே அந்த பயணமாக போயிருக்கிறாரு. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய சகோதர கட்சிகள் எல்லாத்தையுமே சந்திக்கிறார். இப்போ அதே போல் இந்த சிங்கப்பெண் படைங்கிறது தொடங்கப்பட்டது. அது திமுக தரப்புலேருந்து என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இருந்த அதே காரு, அதில் ஸ்டிக்கர் ஒட்டி, ரெண்டாவது இந்த ஆள போகிறாங்கிற பாட்டு இதெல்லாம் போட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணணும், ஏன் விமர்சனத்துக்குள்ளே தாவேக்கா வருதுங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அதாவது முதல்ல இது அரசு, திமுக கிடையாது. இதை எடுத்து நீங்கள் அதை பண்ணுறீங்க, அதை எடுத்து இதை பண்ணுறீங்க. அறிவாலயத்திலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதல்வர் யார்? அரசு இன்றைக்கி யாருக்கு நிர்வாகத்தின் யார் கீழே இருக்குது? அவர் தான் முடிவு செய்யணும். அது இதை எடுத்து நீங்கள் அங்கே பண்ணாதீங்க, அதை எடுத்து நீங்கள் இதை செய்யாதீங்கன்னு சொல்வது. இப்போ ஆர்ராசா கூட எவ்வளோ அந்த ஸ்கீமுக்கான பேமெண்ட் எவ்வளோ என்னன்னு இவ்வளோ கேள்விகள் ஏன் கேட்குறாங்க? திமுக குடைச்சல் கொடுக்குறாங்களா தாவேக்கா? அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்க்கணும். ஒரு படத்தில் ஒரு ஹீரோ சொல்வார், முதல் பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கும், ஆனால் 11ஆவது பக்கத்தில் இன்னொரு செய்தி இருக்கும், இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கக்கூடிய சிபிஐ போடக்கூடிய வழக்கை பற்றி என் திமுக பேசாமல் இருக்குது. இன்றைக்கி சேகர் பாபு மீது போடக்கூடிய வழக்குகள் என்ன, நேரு மீது போடக்கூடிய வழக்குகள் என்ன, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பேசவே மாட்டாங்க இவங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே திசை மாற்றம் செய்வதற்காக எழுப்பக்கூடிய விஷயங்கள் தான் இதை தவிர்த்து இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஆள போகிறான் தமிழன் பாட்டு பாடினது. தமிழகத்தில் காவல் சொல்லிடுறேன், அரசு நிகழ்ச்சி தான், அரசு நிகழ்வு தான். அரசு நிகழ்வில் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பாடலையா? திமுக ஆட்சி காலத்தில் பாடலையா?
அதில் காவல்துறையில் வாத்திய குழுக்கள் தான். வாத்திய குழுக்கள் என்ன பாடுவீங்க? திமுக ஆட்சி காலத்தில் என்ன பாட்டு பாடினாங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்கல்ல. நான் உங்களுக்கு ஆதாரம் தரேன், என்கிட்ட இருக்க எடுத்து தரேன் உங்களுக்கு, அதை நீங்கள் இப்போ போடுங்க. அப்போ அதாவது இது முறை நடைமுறைக்கு அப்பாற்பட்டதை எதுவும் செய்யலை. அதே மாதிரி இந்த பாட்டை பாடுங்கன்னு எழுதி கொடுக்கறதுக்கு இது மேடை பாடல்களும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது விமர்சனங்கள்ன்றது நீங்கள் எதை நோக்கி பண்ணுறீங்கன்றது ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அதாவது இன்றைக்கி ஒரு ட்விட்டை ஒன்று போட்டுட்டு அதில் பெண்களை கண்ணிய குறைவாக பேசிட்டு அதை உடனே அழிக்கிறதுக்கு ஆராசாக்கு மனசு இருக்கும். அந்த சமூக நீதி பார்வை இங்கே இல்லை. எல்லாத்துலேயுமே தெளிவான ஒரு பார்வை இருக்குது. இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் தனியாக பிரித்து இதுக்காக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அதை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான ஒரு நடைமுறையா? இல்லை இன்னும் எல்லாத்தையுமே போட்டு கொண்டு வந்து அதுக்காக ஒரு திட்டத்தை போட்டு நீங்கள் தான் கஜானா காலி பண்ணிட்டீங்க, எப்படி பணம் இருக்குது என்ன இருக்குன்றது அடுத்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 2 மாதத்தில் ஆட்சியை கவுத்துருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. 3 மாதத்தில் ஆட்சி காணாமல் போய்டும்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த கவலையெல்லாம்னு கேட்குறேன். அப்போது இந்த ஆட்சியை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணி தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்றதுல உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இடதுசாரிகள் வெளிப்படையாக பேசுது இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? எங்களால் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கம்யூனிஸ்ட்டுகள் உங்களுக்கு ஓட்டு போடலையா? உதயசூரியன் எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறாங்க, திமுகவோட தயவுல தான் ஆட்சியாக நடக்குதுங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவினுடைய தயவுல தான் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அப்போ காங்கிரஸ்காரங்க திமுகவுக்கு ஓட்டு போடலையா? கம்யூனிஸ்ட்டுகள் திமுகவுக்கு ஓட்டு போடலையா? நம்ம ஐயுஎம்எல் ஓட்டு போடலையா? இந்த கேள்வி தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் நின்ன கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா திமுக சின்னத்தில் மதிமுக வேட்பாளர் நின்னார். ஆனால் அங்கே ஐயுஎம்எலுக்கு பலம் அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? அங்கே வாக்குகள் அதிகமாக வாங்கிச்சுன்னா அங்கே இஸ்லாமியர்களுக்கு எல்லா சுற்றறிக்கைகளும் விட்டாங்க. இந்த மாதிரி தாவேக்காவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க அதுதான் நிலைமை. அதுதான் நிலைமை. இல்லை, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போது அங்கே இருந்த வாக்குகள் திமுகவுக்கு போச்சு. ஆனால் வெற்றி பெற்றது மதிமுகவினுடைய வேட்பாளர். சின்னம் திமுக தானே. அப்போ அந்த நன்றியை நீங்கள் மறந்துட்டீங்க. இத்தனை அந்த ஏணியை படுக்க வச்சு ஏறி போனது நீங்கள் தான். சமுதாயம் ஏறி போகலை. இஸ்லாமிய சமுதாயம் பாலும் கணத்தில் தான் தள்ளப்பட்டது. அந்த ஏணியை வச்சு யாரையும் நீங்கள் மேலே தூக்கலை. எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கவுத்து குப்புறடித்து தான் படுக்க வச்சிங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறாரு, வாரியம் கொடுத்துருக்கிறாரு. அண்ணன் திருமா அவர்களுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் எப்படியெல்லாம் எதிர்த்து பேசினார்களோ அவர்களும் கூட்டணியில் வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தான் சமூக நீதியினுடைய பார்வை. இதெல்லாம் ராசாவினுடைய பேனா எழுதாது. இப்போ இன்றைக்கி கூட திமுக கூட்டணியிலேருந்து சிபிஐ விலகியிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாவேக்காவின் பக்கம் இழுக்கிறதுக்கான அந்த வேலைகளை தொடங்கிருச்சா தாவேக்கா? இல்லை இதை ஏற்கனவே குதிரை பேரம்லாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது போல் செயல்படுதா, இல்லை தன்னெழுச்சியாகவே இணைகிறதுக்கான ஆசையாக வராங்களா? அதாவது உண்மையான ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்த 2 ஆண்டு கட்சி ஒரு 100 ஆண்டு கொள்கையுள்ள ஒரு கட்சியை பேரம் பேசிடுச்சுன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. தெளிவான ஒரு பார்வை வேணும் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு வெற்றிடம் இருந்துச்சு. அந்த வெற்றிடத்தில் நிரப்பக்கூடிய அளவுக்கான முதல்வர்கள் இங்கே யாருமே இல்லை. அந்த இடத்த பூர்த்தி செய்வதற்கான ஒரு தலைவராக தான் அவர் நிற்கிறாரு. யார்? முதல்வர் விஜய். முதல்வர் அவர்கள் அந்த இடத்த பூர்த்தி செஞ்சிட்டார். நீங்கள் எல்லாருமே சொல்லுங்க, எம்ஜிஆரா நீங்கள், இவரா என்டிஆரா நீங்கள் இவரா அவரான 1000 கேள்விகள் கேட்டீங்க. இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, வந்த உடனே முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு அவருக்கு தான் கிடச்சிது. தமிழக மக்கள் இன்றைக்கி அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்ம 2 பேருமே இதை பலமுறை நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் சாத்தியமானலாம் கூட நீங்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. அது சாத்தியமா இல்லையான்னு தமிழக மக்கள் நிச்சயமாக பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. இது மைனாரிட்டின்னு இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கேவலமாக இல்லையான்னு கேட்குறேன். 2 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய சரித்திர சாதனையை படைச்சிருக்கு. 100 ஆண்டுகள் கம்யூனிச கொள்கையை கொண்ட ஒரு கட்சி குதிரை பேரத்துக்கு வந்துருச்சுன்னு நீங்கள் அவங்க அமைச்சரவையில் இடம் வாங்கியிருக்கணும். இல்லைன்னா அவங்க சுகம் இல்லை. எல்லா மேடைகள்லையுமே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திமுகவோட எல்லா மேடைகள்லையுமே தாவேக்காவை திட்டுறது, மக்களை திட்டுறது, இல்லை வன்மமான அதாவது பெரியாரனுடைய கொள்கைகள் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன். பெரியாரனுடைய கொள்கைகள் இல்லை, அண்ணாவினுடைய கொள்கைகள் இல்லை. உங்கள்கிட்ட சாராயமும் கொள்ளையடித்த பணமும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னேன். இன்றைக்கி தாமோ அன்பரசனுடைய பேச்சு எப்பேற்பட்ட பேச்சாக இருக்குது?
நாய்கள்னு குறிப்பிடுறாரு. அதுதான் அது வன்மமாக கண்டிக்கக்கூடியதா இல்லையா? நீங்க தாம அன்பரசனை இறங்கி போங்க, காரி துப்பிடுவாங்க அந்த மக்கள். இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய அத்தனை கோமணம் வரைக்கும் அவுத்துட்டு ஓட விட்டுருவாங்க உங்களை. நீங்க கரை வெட்டி கட்டிக்கிட்டு போயிட முடியாது, திமுக காரன் சொல்லிட முடியாது. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நிலைமை என்னவா இருக்குது? கீதா ஜீவன் இன்னைக்கு இப்போ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, என்னவா இருக்குது? ரீல்ஸ் மோக ஆட்சி, ரீல்ஸை போடணும்னு சொல்லி தானே ஒரு குரூப்பை செட் பண்ணி நீங்க அதுக்கு பாடமும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது ரீல்ஸ் மோக ஆட்சி, ரீல்ஸ் மோக ஆட்சி. நம்ம இதை தான் செய்ய தவறிட்டோன்னு முதல்வர் அவர்கள் சொல்றாரு, முன்னாள் முதல்வர் அவர்கள். அதனால தான் தோத்து போயிட்டோன்னு சொல்றாரு. அப்போ மக்களுக்கு பண்ணாததுனால தான் தோத்துட்டோன்றதே கடைசி வரைக்கும் உணராத நீங்க எப்படி அரசியல்வாதியா இருக்க முடியும், திராவிட கொள்கை பேச முடியும்னு கேட்கிறேன். இப்போ அதே போல இன்னொரு விஷயத்தையும் வந்து சில ஊடகங்கள்ல சில யூடியூப்கள்லாம் வந்து பேசப்படுது. ஒரு கார்ப்பரேட் வட்டத்துக்குள்ள முதல்வர் விஜய் வந்து சிக்கிட்டாரு, ஆதவுடைய பின்புலத்தில் வந்து சிக்கிட்டாரு, இப்படி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. தனியார் மயமாக்கப்படுது, மதுபான கடைகள், டாஸ்மார்க்லாம் போகுது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. ஒருவேளை முதல்வர் விஜயை ஏமாற்றுகிறார்களா யாராவது அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடருது. பாருங்க, அவ்வளோ கரிசன பார்வையெல்லாம் இவங்களுக்கு யாருக்கும் கிடையாது, சரிங்களா? அதாவது முதல்வர் அவர்களை வந்து இவர் கையாளுறாரா அவர் கையாளுறாரான்றதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 60 ஆண்டுகள் மாறி மாறி 2 பேரும் ஆட்சி செஞ்சுட்டு இத்தனை வந்து 10, 15, 20 நாட்களில் இத்தனை குறைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன குறையை கண்டுபிடிச்சிட முடியும்? உங்களுக்கு சபரீசன் இருந்து எல்லா வேலையும் பண்ணி மாமா நீங்கள் தான் ஜெயிச்சிருவீங்கன்னு போயிட்டு துர்கா சார்லின் எதையோ தூக்கி எதையோ ஒரு முன்னாள் அமைச்சரை அடித்தாங்க, சொம்ப தூக்கி அடித்தாங்கன்ற கதையெல்லாம் எல்லாமே நம்ம இணையத்தில் பார்க்க தான் செஞ்சோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி யாரையும் கட்டுப்படுத்திடலாம் முடியாது. ஏற்கனவே இப்போ இதில் சொன்னார், இந்த மூஞ்சி வந்து அடக்குமுறைகளுக்காக அடிபணிந்து போகக்கூடிய முகமாக இந்த முகம்னு கேட்டவர். அதனால் யாரும் அவரை கட்டுப்படுத்திடலாம்னு நினச்சி நீங்கள் தப்பு கணக்கு போட்டுக்காதீங்க. 2 மாதத்தில் 3 மாதத்தில் ஆட்சியை கவிழ்த்துருவோன்றதை பேசாதீங்க. உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடியது ரொம்ப மிகவும் கேவலமான வன்மமான பேச்சுக்கள் மட்டும் இல்லை. இப்போ பொதுவாகவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் இதுதான் பேசுகிறாங்க. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்கிறாரு, ரீல்ஸ் எடுத்து இப்போ போஸ்ட் பண்ணுறதுக்காக சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ரீல்ஸ் எடுத்து போட்டதுனால இவரை எந்த விதத்தில் பாதிச்சிருச்சு, அதனால் இங்கே ஏதாவது ஒரு சமூக பிரச்சனை நடந்துருச்சா, சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருச்சா, என்ன நடந்துருச்சு அதை சொல்லுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடணும், நம்ம சட்டம் ஒழுங்கவே சரியில்லை, இவங்க எடுத்து சிங்கப்பெண்ணை தூக்கி ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, அதை சொல்லக்கூடிய யோகியதை உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கான்னு தான் கேட்கிறேன். இதற்கான யோகியதை இருக்கா? 60 ஆண்டு நாட்டை நாசமாக்குனது நீங்களும் உங்க குடும்பமும் தானே. அதை பத்தி எந்த கவலையுமே இல்லாம மக்களுக்கு நல்லா என்ன செஞ்சீங்க? 60 ஆண்டுகள் நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்களா? கூப்பிடுங்க உதயநிதியை, பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்த ஜனநாயகத்தில் நடந்த அத்தனை படுகொலைகளுக்கு காரணம் என்னன்றதை பேசுவோம். அண்ணா திமுகவையும் கூப்பிடுங்க, திமுகவையும் கூப்பிடுங்க. ஒரு சாமானியனா என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி கடந்து போகட்டும். இல்லை, இன்னொரு விஷயம் உதயநிதி என்ன சொல்றாரு, தனி மனித ஒழுக்கத்தை பத்தி முதல்வர் விஜய் பேசலாமான்னு. தனி மனித ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசலாமா? அதை எடுத்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க சொல்லலாமா? பெண்கள் பாதுகாப்புல என்ன அக்கறை இருக்கு, உங்களுக்கு என்ன அக்கறை இருந்து கேள்வி வைக்கிறார். பெண்கள் பாதுகாப்புல அக்கறை இருக்க போய் தான் இது அத்தனை திட்டங்களுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பண்றதுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு அவர் முழுக்க ஆதரவா இருக்கிறாருக்கு, பெண்கள் மீது அக்கறை கொள்றாருன்றது தான் அர்த்தம். நீங்க என்ன பண்ணீங்க? பெண்கள்லாம் கோபம் அடைஞ்சு கிடக்குறாங்களா விஜய் அவருக்கு? சரி, இந்த 10-20 நாளையில கோபம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு அவர் பதிவுலாம் சொல்றாரு. இப்போ இல்ல, அதை தான் நான் என்ன சொல்றேன்னா, வெளியில வாங்க மிஸ்டர் உதயநிதி அவர்களே, நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்ணாதீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய 10 அமைச்சர்களையும் அமைச்சருடைய பசங்க கூடவும் சுத்திக்கிட்டு நீங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு போயிடாதீங்க. உங்க அப்பா தோத்து போனதுக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிங்க. உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாமே உங்கள் நண்பன் அன்பில் மகேஷ் நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏன் தோத்து போயிட்டாருன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். அதுக்கான விளக்கம் இருக்கா உதயநிதி அவர்கள்ட்ட? நீ உங்க தொகுதியை சிங்கப்பூர் மாதிரி மாத்திட்டேன்னு சொல்றீங்க, ஏன் மக்கள் மாத்தி ஓட்டு போட்டிருக்கணும்? கேள்வி எழுமுதா இல்லையா? இப்போ PK சேகர் பாபு இந்து அறநிலைத்துறையை ஒட்டுமொத்தமா மாத்திட்டாருன்னு சொல்றாங்க. துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியை பார்த்தீங்கல்ல, அப்போ ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து திரும்பவும் திமுகவை தானே கொண்டு வந்திருக்கணும். உங்களை வந்து 35% பேர் தான் ஆதரிச்சிருக்கிறாங்க, மிச்சம் 65% பேர் நிராகரிச்சிருக்கிறாங்கன்னா மிச்சம் 65% பேர் திமுகவை ஆதரிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த புள்ள. முன்னாள் முதல்வரின் மகன் வந்து தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல் புரிதல்ன்றதெல்லாம் இல்லை.
இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இலக்காரமாக பார்க்குறாங்களா முதல்வர் விஜய்? நான் என்ன கேட்குறேன், மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க பல மேடைகளில். இப்போ தாமான் பர்சனாக இருக்கட்டும், டிஆர் பாலுவாக இருக்கட்டும், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் கொங்கு ஈஸ்வரன் போன்ற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி தோணுது. அந்த தோனியே அப்படி தான் இருக்கு. மன்னராட்சி முறைன்றதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. ஒரு இல்ல ஒரு கூத்தாடி ஜெயிச்சு வந்துட்டான், கூத்தாடி நம்மள ஆள போறான். நீங்க யாரு? என்னமா நீங்க யாருன்னு கேட்குறேன். நீங்க யாரு? கலைஞர் யாரு? கருணாநிதி யாரு? அண்ணா துரை அவர்கள் யாரு? ஸ்டாலின் அவர்கள் யாரு? உதயநிதி யாரு? நீங்க எல்லாம் யாருன்னு கேட்குறேன். அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். எம்ஜிஆர் அவர்கள் யாரு? ஜெயலலிதா அவர்கள் யாரு? எல்லாரும் பதில் சொல்லுவீங்களான்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு அவர் தான் நல்லாட்சி இன்னைக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது மன்னராட்சி முறையாக மாறி இருக்குமே. இது வந்து ஜனநாயகத்தை பேசக்கூடிய நாடு. ஜனநாயகம் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் எவ்வளவு தான் அடக்கும். நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் காசு கொடுக்காமல் நின்றுருக்காங்கன்றதை நீங்கள் ஒரு நெறியாளராக ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சமோ தோத்தமோ என்ன போல், ஆனால் யாருக்கும் காசு தரல. ஆனால் திமுக அண்ணா திமுகவில் தோத்தவன் அத்தனை பேரும் காசு தான் கொடுத்துருக்குறான், ஜெயிச்சவனும் காசு தான் கொடுத்துருக்குறான். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சொல்வதற்கு எங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். இதையெல்லாம் விட்டுட்டு அந்த காவல்துறையிலேருந்து நீங்கள் அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க, ஸ்டிக்கரை மாற்றிட்டீங்க, அந்த வேலை எங்களுக்கு இல்லை. என்ன, மக்களை பாதுகாக்க வேண்டிய இடம் ஒரு கட்டமைப்பு இன்றைக்கி உருவாயிருக்கு. அந்த இடத்த பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல முதல்வர் அவர்கள் இருக்கிறார். புரியுதுங்களா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? 6 மாதம் நாங்கள் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நல்லாட்சி வரும் அப்படின்னு முதல்வர் எதை சொன்னார்? 6 நாளையிலேயே எங்களுக்கு குடைச்சலை கொடுக்குறீங்கன்னு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் பதிவு செஞ்சாரா இல்லையா? அப்போ எதற்காக இந்த வன்மம்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடியதை விமர்சிச்சா மட்டும்தான் இன்னைக்கு. இல்லைன்னா திமுக காணாமல் போயிடும். 6 மாதன்றதை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. 6 மாதத்தில் அவர் கோல் அடித்து எங்கேயோ போய்கிட்டே இருப்பார். உள்ளாட்சியில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்றத இருக்கக்கூடிய அவருடைய கைப்பாவைகள் அவருக்கு தெரியப்படுத்திட்டாங்க. இல்லை, நீங்கள் ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க, நான் மீசை எடுத்துறேங்கிறாரு ஆர்எஸ். தயாராக இருங்கன்றேன். தயாராக இருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அதாவது இப்போ இன்னும் வந்து இந்த துரைமுருகன் ஸ்டைலு, பொன்முடி ஸ்டைலு எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பார்த்தீங்கல்ல, 2 பேரும் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியல. பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதியினுடைய நிலையம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தலகணம் பிடிச்ச பேச்சினால தான் அழிஞ்சு போயிருக்கு இன்றைக்கி திமுக. வாயால் கெட்டவர்கள் பல பேர் இருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி திமுக சேர்ந்துருக்கு. அதனால் வந்து உங்களுடைய பேச்சுக்கள் நாகரிகத்தை கடைபிடிக்கணும், கண்ணியத்தை கடைபிடிக்கணும். மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. புரியுதா? பொதுவெளி பேச்சின்னு ஒன்று இருக்குது. நீங்களும் நானும் இந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் எப்படி வேணால் பேசிக்கலாம். ஆனால் இது பல லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஊடகம். அப்போ அதற்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்கணுமோ அந்த கண்ணியத்தை கொடுத்து பேசணும். 1000 வன்மங்கள் இருந்தாலும் கோபங்களை வெளிப்படுத்தலாமே தவிர்த்து கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது எதிரிகளாக இருந்தாலும் இல்லையா? அதுதான் உண்மையான அரசியலினுடைய முன்னெடுப்பாக இருக்கணும். சரி சார், இப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விதமான ரிசல்ட் இருந்தாலும் மற்றவர்கள்லாம் வந்து வென்றிருக்காங்க. உங்கள் கூட பழகினவங்க எல்லாருமே தான் இருக்காங்க, அமைச்சராக கூட இருக்காங்க. இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, இவர்களுடைய செயல்பாடுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா? பல இடங்களில் பல விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. இப்போ சில இடங்களில் தாவேக்காவுடைய நிர்வாகிகள்லாம் போய் நேரடியாக ஆய்வு செய்கிறாங்க. அரசு சார்ந்த துறைகளில் அவர்களுக்கு அங்கே என்ன வேலைங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லை, அது ஏன்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது அமைச்சரவை பட்டியல் போட்டு இன்றைக்கி இன்னும் 20 நாள் கூட ஆகலை. சரிங்களா? முதல்ல ஆட்சி பொறுப்பு முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டு 30 நாட்கள் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? 2வது அமைச்சரவை போட்டு இன்னும் 20 நாட்கள் கூட ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கள ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாமே இருக்கக்கூடியதுக்கு மனு கொடுக்கறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. அதாவது எந்த இடத்துலலாம் சட்டமன்ற வேட்பாளர்களாக வெல்ல முடியாத இடங்கள் இருக்கோ அந்த இடத்துலலாம் போயிட்டு அரசு அதிகாரிகளை, அலுவலர்களை பார்த்து அந்த மனுக்களை கொடுக்குறாங்க. அதை அவங்க வீடியோ எடுத்து ஆய்வு செய்கிறாங்க. அதே வந்து நிறைய வருது வீடியோ. இப்போ திருவள்ளூரில் ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க, சர்ச்சைக்குள்ளா இருக்குது, பெரிய அளவில் சர்ச்சை ஆகுது. இவர்கள் யார்? தாவேக்கா நிர்வாகிகள் யார்? அரசு அலுவலகம். பொதுமக்களுக்கு ஆய்வு செய்வதற்கு உரிமை இருக்கா இல்லையா? இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு சிறப்பான ஆட்சி நடக்குது அப்படின்னா அதை களங்கம் விளைவிக்கிற விதமா இந்த நிர்வாகிகள் செய்யறாங்களே, அது தவறு இல்லையா? நான் அதாவது கெட்ட பேரெல்லாம் யாருக்கு போய் சேர்ப்போம்? கட்சிக்கு கெட்ட பேருன்னு எதை கெட்ட பேரு? நீங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நீங்க இப்படிப்பட்ட தலைவனுடைய ஆட்சியில செயல்படுங்கன்னு சொல்லக்கூடிய தூண்டக்கூடியவன் வந்து தவறு செய்யக்கூடியவனா நீங்க ஏன் பாக்குறீங்க? அப்ப அரசு அதிகாரிகள் வந்து தாவேக்கா ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏற்றுக்கொள்ளலைன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏற்றுக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் படுத்துவங்க போகிறீங்களா? ஏற்றுக்காமல் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் படுத்துவங்க போகிறீங்களா? அப்படியெல்லாம் வேலை செய்யறதுலாம் மக்கள் விட்ட மாட்டாங்க. பெரும்பான்மையான இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, திமுகவுடைய ஆதரவுள்ள சில அதிகாரிகள் இருக்காங்க. நீங்க யாருடைய ஆதரவான அதிகாரிகளா வேணா இருந்துட்டு போங்க. தொடர் மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, இப்போ பாலியல் வழக்குகள் இந்த மாதிரி அதிகமாக தொடர்வதற்கு காரணமா இருக்கா? இல்லை, அதாவது அது ஆண்டாண்டு காலமாக 60 ஆண்டுகள் நீங்கள் தான் 70 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிட்டீங்க. அதனால உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் நிச்சயமாக இருப்பாங்க. அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அதையெல்லாம் களைய வேண்டிய நேரங்கள்லாம் வரும், களையப்பட வேண்டிய இடங்கள் வரும். அதெல்லாம் களைய வேண்டிய நேரத்தில் களை எடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் களை எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும், மக்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்றத அதிகாரிகளுடைய கவனத்துக்கும் கொண்டு போய் அதிகார வர்க்கத்தினுடைய கதவை தட்ட வேண்டியது சாமானியனுடைய கடமையாக இருக்குது. இன்னைக்கு சாமானியர்களுடைய ஆட்சி நடக்குதுன்றதுனால தான் இந்த தைரியம் மக்களுக்கு வந்திருக்கு. அதை தாவேக்காவன்னு கூட சொல்லிட்டு போட்டோம். புரியுதுங்களா? இன்னைக்கு போய் அதை கேட்குறான்ல, அண்ணனுடைய ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த கழிவறை ஏன் இப்படி இருக்குது, இதை உடனே சரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது அங்கே போடக்கூடியது அந்த 4 நாளையிலையும் 5 நாளையிலையும் அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படலைன்னா நீங்கள் அதை கேள்வியாக கேட்கலாம். அவன் போட்டு அதை சரி செய்கிறானா இல்லையான்றது தானே. அப்போ அந்த வேலை நடக்குது இல்லை, அதுக்கு ஊந்துகோலாக இருக்கிறாங்கல்ல, இருக்கட்டுமே, நல்ல விஷயம் தானேன்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கப்படுது, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க, அப்படி போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஒரு இடத்துல தவறு நடக்குது, ஒரு கழிவறைக்கு ஒரு கதவு இல்லாமல் இருக்குது, அதை எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இருக்கக்கூடிய குற்றங்களை இங்க குற்றம் இருக்கு, இது இந்த இடத்துல தவறு நடக்குது, தவறு நடந்திருக்கு, அந்த தப்புகளை சரி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜனநாயக உரிமை, கருத்தியல் சுதந்திரம். அதை பேசுறான், அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஒரு முதல்வர் முன்னாள் ஆட்சியாளர்கள் காலத்தில் தான் இந்த போதைப் பொருட்கள் அதிகமாச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு, திரைப்படங்கள் மூலமாக ஒரு இளம் தலைமுறைகளே நீங்கள் அழிச்சிட்டீங்க போதைப் பொருளை வைத்து விளம்பரப்படுத்தி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லை, அப்பாவு அவர் இப்போ சுயேட்சையாலாம் நின்று ஜெயிச்சவர். அவருக்கு இப்படி அறிவிழந்து பேசுவாருன்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் ரீதியான சில கருத்துக்களை வைத்தால் போதும். அதை தான் சொல்றேன். அந்த மாதிரி கருத்துக்களை ஏன் திமுக இந்த அளவுக்கு தாவேக்காவை அட்டாக் செய்யறதுக்கான உங்கள்கிட்ட மக்கள் செல்வாக்கை இழந்துட்டீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்க எந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க கொண்டு வரீங்க? வன்மத்தை திணிக்கணும்ன்றத நீங்க முடிவு செஞ்சுட்டீங்க. அதாவது இன்னைக்கு கீதா ஜீவன் எடுத்துக்கங்க, இவர் எடுத்துக்கங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க, தாமு அன்பரசன் எடுத்துக்கங்க, RS பாரதி எடுத்துக்கங்க, ஆசாவை எடுத்துக்கங்க, அன்பில் மகேஷ் எடுத்துக்கங்க, சேகர் பாபு, ஒட்டுமொத்த கூட்டமுமே ஒப்பாரி வைக்கக்கூடிய விஷயம் வன்மத்தை கக்கக்கூடியதாக தான் இருக்குது இல்லையா? அதாவது ஜென்சி கிட்டுன்னு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற வரைக்கும் நாங்கள் 200 ரூபா கொத்தடிமைகள் கொத்தூசுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் திராவிட கொள்கையை நீங்கள் கட்டமைக்கிறதுக்கான வழிகளை பார்க்கல. திரைப்படங்களில் நாங்கள் அதை பார்த்துட்டோம், திரைப்படத்தை காட்டினதுனால தான் இப்படின்னு இந்த 5 வருஷம் நீங்கள் ஏன் சொல்லலை? நீங்கள் தானே ஆட்சி செஞ்சீங்க, அப்போ சொல்லியிருக்கணும்ல. அதாவது எங்கே பல நல்லதுகள்லாம் நடந்திருக்குது, அதுக்கு காரணம் அவர் தான், ஏன்னா சினிமா துறையில் அதை காட்டினாரு, அங்கே கொஞ்சம் கெட்டதும் நடந்திருக்குது, அதுக்கு காரணமும் அவர் தான் அப்படின்னு. அப்போ அதுக்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்களா? இதை சொல்வதற்கு அடிப்படையான ஒரு அறிவு வேணும். ஆனா அப்பாவு அவர்களுக்கு அது எங்க போயிடுச்சுன்றது கேள்விக்குறியா இருக்கு. தாவேக்கா அரசை விமர்சனம் செய்தால் அந்த யூடியூபர்களை கைது செய்வது, அதே போல செய்தி சேனல்களை முடக்குவது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சென்சார் போர்டு வச்சிருக்கீங்களா பேசுறதுக்குன்னு கேள்வி கேட்கிறாரு. நகைச்சுவையா விமர்சனம் வைக்கிறாரு அவர்லாம். அதாவது நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக இந்த சேனல் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அடக்குமுறைகள் வந்திருக்கா? நீங்கள் பேசலையா, விமர்சனம் பண்ணலையா? இப்பவும் சொல்கிறேன், கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். அது பெண்களாக இருக்கட்டும், ஒரு அமைச்சரனுடைய ஆடையை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், அதை இப்போ ஒரு பெண் அமைச்சரை குறிப்பிடுவதாக இருக்கட்டும். அதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த மேயர் பிரியா அவர்கள் அவங்க கூட வரக்கூடிய பாதுகாவலருக்கும் அவங்களுக்கு லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை ஒன்று எழுமிச்சு தெரியுங்களா? இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் பிரச்சனை பண்ணவங்க தான் அவங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை நீங்கள் ரொம்ப கண்ணிய குறைவாக பேசுவது தான் தப்புன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அதற்கான நடவடிக்கைகள் தான் பாஞ்சிருக்கே தவிர்த்து ஒரு தாவேக்கா அரசை விமர்சனம் பண்ணக்கூடியவர்களெல்லாம் கொண்டு போயிட்டு யாரையும் உள்ள வச்சிடல, வழக்குகளை போட்டுறல. அதனுடைய சாராம்சம் என்னன்றதை ஒழுங்காக பாருங்கன்னு சொல்கிறோம்.
இல்லை இப்போ அதுதான் இப்போ என்னன்னா இந்த தொடர் விமர்சனங்களுக்கு எப்போது தாவேக்கா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் விமர்சனம் செய்யும் அளவிற்கு தாவேக்கா அரசு நடந்து கொள்கிறதுங்கிறது இன்னொரு பார்வையாக இருக்குது. இது மக்கள்கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் இப்பவும் சொன்னீங்க தொடர் கேள்விகளால்னு சொல்லிட்டு, இந்த விமர்சனங்கள் எப்பவும் தொடர் விமர்சனங்களுக்கு எப்போ இன்னும் ஆட்சி தொடங்கவே இல்லையே. இந்த இப்போ 3 வாரங்கள் தானே கடந்து போய்கிட்டு இருக்குது. இந்த 3 வாரங்கள்ல எல்லாமே இல்லையா போதுமானது எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதாவது துறை சார்ந்தவர்கள்ல அந்த பணியிடங்கள்ல டிஜிபியே இப்போ தான் போட்டிருக்குது. 5 ஆண்டுகள் நீங்க ஆட்சி செஞ்சு உங்களால டிஜிபியை போட முடிஞ்சுதா நிரந்தரமா? திமுகவால் ஏன் போடலை? அப்போவுமே பொறுப்பு டிஜிபியை தானே நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க, இன்றைக்கி போட்டிருக்குல்ல. அப்போ துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி செஞ்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்குதுன்னா அதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 10 நாளையிலையும் 20 நாளையும் நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது தீர்வாகாது. சொல்லல்ல செயல் 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 முதல் மாநாட்டில் பதிவு செஞ்சார் விக்கிரவாண்டி வீசாலையில். இன்றைக்கி செயலில் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஆக்க பொறுத்தவன் இன்னும் ஆற பொறுக்கலைன்ற கதையில் தான் இன்றைக்கி இருக்குது. ஆட்சி வந்துருச்சு, ஆட்சிக்கு வந்துட்டார். அவருக்கான முதல் இதிலே சொன்னார்ல கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டார். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அவருக்கு அதற்கான வேலைகளை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அதுக்குள்ளே இன்னும் ஏன் பண்ணலை ஆர்ப்பாட்டம். இப்போது நம்ம மண்ணடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் மதுக்கடையை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 15 ஆண்டுகள் கடை அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த கட்சி நடத்திச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த 15 ஆண்டுகளில் 2 கட்சி கூட தான் நீங்கள் மாறி மாறி கூட்டணியில் இருந்திருக்கீங்க. இன்றைக்கும் போன ஆட்சியில் யார் கூட இருந்தீங்களோ அவங்க கூட தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. ஏன் 15 வருஷமாக ஆர்ப்பாட்டம் நடத்தலை? இதுதான் உங்கள் ஜனநாயக பார்வையா? இதுதான் சமூக நீதியான்னு கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, ஆனால் கடை இன்றைக்கி இல்லை. எது ஜனநாயகம், எது சமூக நீதி? இல்லை இப்போ இந்த விமர்சனம் வைக்கிறாங்க, இப்போ அடுத்த ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் எப்போ, 2500 ரூபாய் எப்போ, கஜானாவில் பணம் இல்லைன்னு முதல்வர் சொல்லிட்டாரு. இப்போ இதெல்லாம் சாத்தியமா? தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியும்? நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் கேட்கறதுக்கு எந்த அருகதையும் கிடையாதுன்னு சொல்கிறேன். எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு அதுக்கான தகுதி கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக மக்களை ஏமாத்தினவங்க. ஆனால் சார் சில இடங்களில் இன்னுமே வந்து அடிப்படைகள் தேவைகளுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. இல்லை அது இல்லை இது வந்து நான் என்ன கேட்குறேன்னா கடந்த காலங்கள்லயும் இருந்துச்சு. நிச்சயமா இப்ப பெருமளவு இது பேசப்படுவதற்கான காரணம் என்னன்னு நான் கேட்கிறேன். ஊடகங்கள் விசிபிலிட்டி இல்ல. அதாவது மக்களுடைய மனநிலை இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, இந்த பிரச்சனை என்பது முதல்வருக்கு தெரியப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இங்கே நடக்குது, அதை அவருக்கு தெரியப்படுத்தினா அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு தோணுது. அதாவது நீங்கள் பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 1.25 கிலோமீட்டர் பள்ளி சிறுவர்கள்லாம் சுற்றி வந்ததெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணார். அதை வந்து கேள்விப்பட்ட உடனே அதற்கான வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன தேவைகள் இருக்கோ அது அவருக்கு தெரியப்படுத்திட்டா அது உடனே தீர்வுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றத மக்கள் நினைக்கிறாங்க. 25 வருஷமோ 30 வருஷமோ பேருந்து வராத ஊருக்கு இப்போ பேருந்து வந்துருச்சு. அண்ணா வன்னியரசு வந்து சந்தோஷப்படுறாரு இல்லையா? அந்த ஊர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இது யாருக்கான வெற்றின்னு நினைக்கிறீங்க? அங்கே நடக்காத போராட்டங்களா? இப்போ அது தீர்ந்திருக்கா இல்லையா? பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா இல்லையா? குடி தண்ணீருக்காக எத்தனை இடங்களில் தாவேக்காவினுடைய தோழர்கள் கொண்டு போய் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் பாருங்கள். இப்போ டெல்லிக்கு முதல்வர் போன இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய சிலரும் திமுகவில் இருக்கக்கூடிய சிலரும் நிறைய விமர்சனங்கள் நிறைய செய்திகளை உலா விடுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரூர் வழக்கு சமீபத்தில் நீண்ட நாளுக்கு அப்புறம் கரூரில் இப்போ விசாரணை தொடங்கியிருக்காங்க. இப்போ அதற்கும் டெல்லி போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மோடியிடம் மண்டியிட்ட விஜய் அப்படிலாம் வந்து டைட்டில்லாம் வைக்கிறாங்க. என்ன தான் நடக்குது சார்? இப்போ சிபிஐ வழக்கில் கைது செய்ய இருக்காங்களா? இல்லை அதை இப்போ நீங்கள் அப்படி வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ நெரேட்டிவை செட் பண்ணிட்டு தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து மறைமுகமாக கூர்க்கில் வந்து ரெஸ்ட் எடுக்க ஓய்வு எடுக்க போகணுன்னு சொல்லிட்டு பாஜகவோட மறைமுகமாக நீங்கள் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு வந்த மாதிரியோ இல்லை அதிமுகவை ஆட்சி கட்டலில் உட்கார வைக்கணுன்றதுக்காக நீங்கள் உழைச்ச மாதிரியோ உழைப்பை வந்து எந்த திமுக காரனும் உழைச்சிருக்க மாட்டான். புரியுதுங்களா? பெரியார் கொள்கையை அண்ணா வளர்த்த கட்சியில் உள்ளவங்கெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி கொண்டு போய் கட்சியை நாசம் பண்ணணும், மக்கள் வந்து யாரை நம்பினாங்களோ யாரை எதிர்த்தார்களோ இவங்களுக்கு எதிரி இவங்க தான் ஓட்டு போட்ட அத்தனை பேருமே சேர்ந்து இவங்க ஒன்றா 2 பேரும் சேர்வது மக்களை எப்படி குழப்புவதற்கான ஒரு வேலையோ ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களோ அதை தான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ வழக்கு விசாரணை வேணும் அப்படின்றது அது வந்து இப்போ ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியினால தலைமையிலான விசாரணை வேணுன்றதை
தாவேக்கா தான் கேட்டது. அப்போ விசாரணையில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. சிபிஐ வந்து எடுத்த உடனே இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணிடுவாங்கன்றதெல்லாம் இல்லை. அந்த விசாரணையில் யாரும் தலையிடவும் முடியாது. அது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய கட்டுப்பாட்டில் அதற்கான அவர்கள் செய்யக்கூடியதுக்கு அப்பப்போ அதுக்கான, அதாவது நீங்கள் ஒட்டுமொத்தமாக முடித்து கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்றது தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய இதாக இருக்குது, ஆர்டராக இருக்குது. அப்போது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் திட்டமிடுதல் தானே தவிர திடீர்னுலாம் உடனே எல்லாம் பண்ணிட முடியாது. ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர் வந்து ஆஜராகிறாரு. ஏன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது? கரூர் வழக்கில் விஜய் செக்கிடுவார், ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிலாம் பேசுகிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, அவர் சிக்கிறதுக்கு அவர் எல்லாரையும் போட்டு கொண்டுட்டாரா? அவர் எல்லாத்தையும் போட்டு கொண்டுட்டாரா? அப்படிதான் ஆரம்ப காலத்தில் ப்ரொஜெக்ட் நீங்க அப்படிதான் பேசுவீங்க. அவங்க திமுக அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்குது, அப்படிதான் பேசிச்சு. இன்னைக்கும் நீங்க அப்படிதான் பேசுவீங்க. யார் சொத்தையும் கொள்ளடிக்கல, எந்த மக்கள் வரி பணத்தையும் வீணடிக்கல, இருக்கிறது எல்லாம் எப்படி கடைபிடிக்கணும்ன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? நேற்று நிதி அமைச்சர் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அமைச்சர்கள் பங்கு கொள்ளக்கூடிய அரசு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய செலவுகளை எப்படி குறைப்பதற்கான வேலைகளை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு, டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு ரூபாய் பணமாக இருந்தாலும் வீணடிக்கப்படக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாற்றிடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதும், திமுக வந்து இப்படி தான் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயம் தானே தவிர்த்து. ஆனால் பாஜகவே ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்காங்க தாவேக்கா மேலே. ஆமாம், இருக்க தானே செய்யும். அதிர்ச்சியும் பயமும் இருக்க தானே செய்யும். ஏன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? யாராலையுமே மீள முடியலன்னா அவங்களால எப்படி மீள முடியும்? இத்தனை ஆண்டுகள் இதை வந்துட்டாரு, நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் அதாவது ஒரு அப்படியே ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு அப்படியே பின்னோக்கி நீங்கள் போய் பாருங்கள். அமித்ஷா வந்துட்டார், இனிமேல் அவ்வளோதான், இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், என்னென்ன கற்பனை கோட்டைகள்லாம் பார்த்தாங்க. அதையெல்லாம் தட்டி தவிடுபொடியாக்குனது தமிழகம் தான். அதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு நீங்கள் எப்படி அப்படின்றதெல்லாம் கடந்த முறை 4 எம்எல்ஏக்கள், இந்த முறை ஒருத்தர். பாஜகவோட மிரட்டலுக்கு உருட்டலுக்குலாம் தாவேக்கா பயப்படாது. எதுக்குன்னு கேட்குறோம். இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் அதாவது எந்த லூப் லைனை வச்சு நீங்கள் வந்து அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அடக்குமுறையை கொண்டு வருவீங்க. ஒன்றுமே இல்லைனாலும் பண்ணுவதற்கான வேலைகளை செய்வீங்க. தமிழக மக்கள் இன்னைக்கு அதுக்கு ஏமாளியெல்லாம் இருக்க முடியாது இல்லை. அதுக்கு இன்னைக்கு திமுக வால் பிடிச்சிக்கிட்டு போகலாம். அதையும் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டாரு. நீங்க மறைமுக கூட்டாளிகள் தான் அப்படின்றத நம்ம பல இடத்துல பல முறை பதிவு செஞ்சிருக்கிறோம். அதிமுக நேரடியான கூட்டாளியா இருக்கிறாங்க, நீங்க மறைமுகமான கூட்டாளிகள் அப்படின்றத பதிவு செஞ்சிருக்கோம். பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார், வாழ்த்துக்கள்.